புதிய ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் 21 நடைபெறவுள்ளது. இதற்காக இந்த முறை 1,71,00,000 மேற்பட்ட மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இதில் புதிதாக 10 லட்சம் மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். வாக்களிக்க செல்லுபடியான ஆள் உறுதிப்படுத்தல் ஆவணங்கள், தேசிய அடையாள அட்டை NIC மற்றும் செல்லுபடியான கடவுச்சீட்டுகள் பாஸ்போர்ட் மற்றும் செல்லுபடியான சாரதி அனுமதி பத்திரம் டிரைவிங் லைசென்ஸ், முதியோர் அடையாள அட்டைகள், ஆட்பதிவு திணைக்கள மத தலைவர்கள் அடையாள அட்டை எதுவும் இல்லாவிடின் கிராம சேவக உறுதிப்படுத்தலுடன் உங்களுடைய புகைப்படத்துடன் கூடிய உறுதிப்படுத்தல் அடையாள அட்டை. இலங்கையில் ஜனாதிபதியை தெரிவு செய்யும் முறை. ஒரு வேட்பாளர் செல்லுபடியான மொத்த வாக்குகளில் 50% அதிகமான வாக்குகளை பெறும்போது அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். எந்த தனி வேட்பாளரும் 50% மேற்பட்ட வாக்குகளை பெறாத பட்சத்தில் விருப்பு வாக்கு முறை கருத்தில் கொள்ளப்படும். ஜனாதிபதி தேர்தலுக்கு எவ்வாறு வாக்களிப்பது? முதலில் ஒரு எடுகோலாக வைத்துக் கொள்வோம். பேலட் பேப்பரில் முதலில் பிரதான வேட்பாளர்களின் பெயர்கள் ஒழுங்குமுறைப்படி இருக்கும். அதற்கடுத்ததாக அவர்களுடைய சின்னங்கள் காணப்படும். அதற்கடுத்ததாக வெற்றுப்பெட்டி காணப்படும். அந்த வெற்றுப்பெட்டியில் படாதவாறு உங்கள் வாக்குகளை நீங்கள் அளிக்க வேண்டும். முதலாவதாக 4 எடுகோல்களை மாத்திரம் எடுத்துக்கொள்வோம். 1 சஜித் பிரேமதாச டெலிபோன் சின்னம், 2 அனுரகுமார திசாநாயக்க கடிகார சின்னம், 3 ரணில் விக்ரமசிங்கே கேஸ் சிலிண்டர் சின்னம், 4 நாமல் ராஜபக்ச மொட்டு சின்னம். ஒரு நபருக்கு மட்டும் நீங்கள் வாக்களிக்க விரும்பினால் அந்த நபருக்கு நேரையுள்ள பெட்டியில் நீங்கள் புல்லடியை இட வேண்டும். அதாவது இலங்கையில் மரபு ரீதியாக வாக்களிப்பதற்கு புல்லடியை பயன்படுத்துவது வழக்கம். ஆகவே நீங்கள் புல்லடியை மாத்திரமிட்டு ஒருவருக்கு மாத்திரம் வாக்களிக்கலாம். உதாரணமாக அனுரகுமார திசாநாயக்காக நீங்கள் வாக்களிக்க விரும்பினால் அவருடைய கடிகார சின்னத்துக்கு நேரே உள்ள பெட்டியில் படாதவாறு புல்லடியை இட வேண்டும். அல்லது 1 என்ற இலக்கத்தை பயன்படுத்த முடியும். 1 என்ற சின்னத்தை மாத்திரம் பயன்படுத்த வேண்டும். உதாரணமாக சஜித் பிரேமதாசக்கு மாத்திரம் நீங்கள் வாக்களிக்க விரும்பினால் அந்த சின்னத்துக்கு நேரே 1 என்று புல்லடியை இட வேண்டும். ஏனைய வேட்பாளர்களுக்கு அளிக்க விரும்பினால் அதற்கு நேரே 1 என்ற சின்னத்தை மாத்திரம் பயன்படுத்த வேண்டும். அதாவது ஒரு சின்னத்தை மாத்திரம் பயன்படுத்த வேண்டும். 1 அல்லது புல்லடியை இட வேண்டும். ஒரே ஒன்று மாத்திரம் செய்ய வேண்டும். இல்லாவிடின் உங்கள் வாக்குகள் நிராகரிக்கப்படும். விருப்பு வாக்குகள் அளிக்க விரும்பினால். விருப்பு வாக்குகள் என்றால் என்ன? 1க்கு மேற்பட்ட வாக்காளர்களுக்கு வாக்களிப்பது. அதிகபட்சம் 3 தெரிவுகள். புல்லடி என அடையாளமிட்டால் ஏனைய விருப்பு வாக்குகளை செலுத்த முடியாது. அவ்வாறு செலுத்தினால் அது செல்லுபடியற்ற வாக்காக கருதப்படும். ஒரு வேட்பாளர் செல்லுபடியான மொத்த வாக்குகளில் 50% அதிகமான வாக்குகளை பெறும்போது விருப்பு வாக்கு முறை கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது. 2024 ஜனாதிபதி தேர்தலானது மிகுந்த சவால் மிக்க தேர்தலாகவும் விருப்பு வாக்கின் மூலம் ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தலாகவும் அமைய அதிக வாய்ப்புகள் உள்ளன. எனவே அனைவரும் தங்களுக்கான விருப்பு வாக்கையும் பயன்படுத்தலாம். விருப்பு வாக்குகளை அளிக்க விரும்புவர்கள் இலக்கத்தை மாத்திரம் பயன்படுத்த வேண்டும். அதிகபட்சமாக 3 விருப்பு வாக்குகளை நீங்கள் அளிக்கலாம். 2வது முறை 2 வேட்பாளர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க விரும்பினால், உதாரணமாக நாமல் ராஜபக்சவுக்கு நீங்கள் 1வது சின்னத்தாக வாக்களிக்க விரும்பினால் அவருக்கு நேரே 1 என்ற இலக்கத்தையும், 2வதாக அனுரகுமாரவுக்கு நீங்கள் வாக்களிக்க விரும்பினால் அவருக்கு நேரே 2 என்ற சின்னத்தையும் நீங்கள் பயன்படுத்த முடியும். அதாவது 2 பேருக்கு மாத்திரம். முதல் முறையாக உங்களுடைய வாக்குகள் எண்ணப்படும் போது அது ஒருவருக்கு மாத்திரமாகவே கணக்கிடப்படும். ஆகவே முதன்மை வேட்பாளருக்கு நீங்கள் 1 என்ற சின்னத்தை இட்டுக் கொள்ள வேண்டும். நீங்கள் 3 பேருக்கு வாக்களிக்க விரும்புகிறீர்கள் என்று எடுகோலாக எடுத்துக்கொள்வோம். அதாவது விருப்பு வாக்குகள். முதலாவதாக நீங்கள் சஜித் பிரேமதாசக்கு வாக்களிக்க விரும்பினால் அவருக்கு நேர 1 எனவும், 2வதாக அனுரகுமாரவுக்கு வாக்களிக்க விரும்பினால் அவருக்கு நேர 2 எனவும், 3வதாக ரணில் விக்ரமசிங்கேக்கு நீங்கள் வாக்களிக்க விரும்பினால் அவருக்கு நேரே 3 எனவும் நீங்கள் குறிப்பிடலாம். நான் சொன்னது ஒரு எடுகோலுக்காக. ஆகவே நீங்கள் எந்த வேட்பாளருக்கு எந்த ஓடர் வாக்களிக்க விரும்புகிறீர்களோ அந்த முறையில் நீங்கள் 1, 2, 3 என்பதை மாத்திரம் பயன்படுத்த வேண்டும். முதல் முறையில் ஒரு வேட்பாளர் 50% தாண்டினால் உங்களுடைய விருப்ப வாக்குகள் கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது. எந்த ஒரு வேட்பாளரும் 50% தாண்டவில்லை என்றால் இந்த விருப்பு வாக்கு முறை இன்றியமையாதாக இருக்கும். ஆகவே நீங்கள் விருப்பு வாக்குகள் இட்டுக்கொள்வதும் சிறந்தது. நீங்கள் விருப்பு வாக்கு அளிக்கும் போது இலக்கத்தை மாத்திரம் பயன்படுத்த வேண்டும். புல்லடிகளை இடக்கூடாது. அடுத்ததாக நிராகரிக்கப்பட்ட வாக்குகளை பற்றி பார்ப்போம். உதாரணமாக
நீங்கள் ஒன்று அல்லது புல்லடியை மாத்திரமிட்டால் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக மாறாது. நீங்கள் புல்லடி அல்லது ஒன்றை இடும்போது அது பெட்டிகள், அதாவது வாக்களிக்கும் அந்த பெட்டிகளை தொட்டால் அதுவும் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக மாறும். விருப்பு வாக்குகள் அளிக்கும் போது நிராகரிக்கப்பட்ட முறைகள், உதாரணமாக நீங்கள் 3 அல்லது 2 வேட்பாளருக்கு வாக்களிக்க விரும்புகிறீர்கள், ஆனால் அனைவருக்கும் புல்லடியை பயன்படுத்துகின்றாலும் உங்களுடைய வாக்குகள் நிராகரிக்கப்படும். விருப்பு வாக்குகள் இலக்கத்தை மாத்திரம் பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக ஒரு வேட்பாளருக்கு நீங்கள் புல்லடியையும், இரண்டாவது உங்களுடைய தெரிவு, மூன்றாவது தெரிவுக்காக இலக்கத்தை முடிதல், அதுவும் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக மாற்றமடையும். நீங்கள் எந்த வேட்பாளருக்கு வாக்களிக்க விரும்புகிறீர்களோ அந்த வேட்பாளர்களுக்கு விருப்பு வாக்குகளாக இலக்கத்தை மாத்திரம் பயன்படுத்த வேண்டும். புல்லடியை இடுவதாயின் ஒரே ஒரு வேட்பாளருக்கு மாத்திரமே நீங்கள் வாக்களிக்க முடியும். 3-4 பிரதான வேட்பாளர்கள் போட்டியிடுவதால் இந்த முறை 50% எவரும் தாண்ட முடியாத பட்சத்தில் இந்த விருப்பு வாக்குகள் பிரதானமாக கருத்தில் கொள்ளப்படும். விருப்பு வாக்குகள் முறை, அதாவது எந்த ஒரு வேட்பாளரும் 50% தாண்டவில்லையாயின் முதலாவது, இரண்டாவது வேட்பாளர்களின் போட்டிதான் அங்கே கருத்தில் கொள்ளப்படும். மிச்ச அனைத்து பேரும்